நாங்கள் அதை சரியாக கையாளுவதற்கு எங்களுக்கு பெலன் தாருங்க ஆண்டவரே, பெலன் தாருங்க ஆண்டவரே. இந்த ஃபோனை என்னைக்கு நிறைய பேர் கையில் எடுத்தாங்களோ அன்னையிலிருந்து தான் அவ்வளவு கலக்கம், அன்னையிலிருந்து தான் அவ்வளவு மன வருத்தங்கள், அன்னையிலிருந்து தான் அவ்வளோ பிரச்சனை. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. சிஸ்டர், இது வந்ததுலேருந்து தானே சிஸ்டர் நீங்கள் மாறினீங்க. பிரதர், இது வந்ததுலேருந்து தானே பிரதர் நீங்கள் ரொம்ப மாறினீங்க. இந்த ஜெபம் குறைஞ்சது அதனால தானே பிரதர். நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணுறதுக்கு காரணம் அதுதானே பிரதர். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கொஞ்சம், ஆனால் அதில் நீங்கள் விழுந்து போனது ரொம்ப அதிகம் இல்லை. அதனால் எல்லாருமே ஒருவேளை அந்த மொபைலை கையில் வச்சுருந்தா கூட நீங்கள் அதில் ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கி போங்க. கவனிங்க, ஒரு 3 காரியத்தை சொன்னேன். நம்பர் 1, முதலாவதாக லிமிட். என்னுடைய சோசியல் மீடியாவில் என் மொபைலில் ஒரு லிமிட் வச்சுக்குவேன். நம்பர் 2, ரெண்டாவதாக சொல்லுங்கள், நான் எனக்கு முக்கியமானது என்னுடைய எது எனக்கு முக்கியமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அதில். நம்பர் 3, மூன்றாவதாக என்னுடைய பிரச்சனைக்கு நான் அதுக்கு கீழே என்ன பண்ண மாட்டேன்னா, நான் போய் ஒளிஞ்சிக்க மாட்டேன். எனக்கு பாதுகாப்பு அது கிடையாது, எனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆலோசகர் அது கிடையாது, என்னுடைய கவுன்சிலர் அது கிடையாது, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அது கிடையாது. என் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்னுடைய கவுன்சிலர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனா தாவீது சொல்லும்போது சொல்கிறார், அவருடைய சாயலிலே சொல்லுங்க, அவருடைய சாயலிலே நான் திருப்தி ஆவேன், அவருடைய சாயலிலே நான் திருப்தி ஆவேன். கையை மேல உயர்த்தி ஒப்பு கொடுக்குறவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்து முழு வெள்ளத்தோட, ஆண்டவரை சாரிப்பா, உண்மையிலே உங்க மேல பெரிய நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிற. அம்மா, நீங்க எத்தனை வயதானாலும் உங்களை ஜெபிக்க வச்ச அழகு பார்க்கிற கத்த சொல்ற, நீங்க மட்டும் ஜெபம் பண்ணா எத்தனை சத்தருடைய கிரியை அழியும் தெரியுமா. நீ யாருக்கும் தெரியாம ஒரு ரூம்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவீங்க, ஆனா கத்தர் 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உங்க ஜெபத்தினால ஒரு நபரை சந்திப்பார், உங்க ஜெபத்தினால ஒரு குடிகாரனை மாற்றுவார், உங்க ஜெபத்தினால ஒரு திருச்சபையை கத்தர் கட்டி எழுப்புவார், உங்க ஜெபத்தினால ஒரு ஊழியக்காரரை கத்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா சத்துரு அதை அறிந்து கொண்டு எப்படியாவது உங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த முதல் நாள் கன்வென்ஷன்ல கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ அதை தூக்கி போடு, அது வேண்டாம், அது ஒன்னு ஆளுகை செய்யறதுக்கு நீ அதை விடாத. இல்ல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்து, நீ ஆண்டு கொள்ளுவாய். நீங்க தான் அந்த இடத்துல ராஜா, நீங்க தான் அந்த இடத்துல தலைவர், நீங்க சொன்னா அது கேட்கணும். ஆமென், ஆமென். நீங்க உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். நான் அதுக்கு பின்னாடி போக மாட்டேன். அதை நிறுத்தணும்னா நான் நிறுத்துவேன், வைக்கணும்னா வச்சிருவேன். ஜெபம் பண்ற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கிருபையை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கண்ட்ரோல் பண்ணுகிறது கர்த்தர், என்ன போதித்து நடத்துறது கர்த்தர். கையை உயர்த்தி முடிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான், ஆண்டவரே சொல்லுங்க, நீங்க தான் என்ன கண்ட்ரோல் பண்ணுகிற. முழு பலத்தோட சொல்லுங்க, நீங்க தான்ப்பா. இல்ல, ஆமென், ஆமென். அது உன்னுடைய குடும்பம் போனா கூட பரவாயில்லன்னு சொல்லுது இல்ல, சமாதானத்துக்கே உன்னை விடல இல்ல, எப்படி நீ அதை விடலாம்? எப்படி? ஆமென். போனு தான் எனக்கு முக்கியம், குடும்பம் கூட எனக்கு முக்கியம் இல்லைன்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்களே. இல்லையே, என் எதிர்காலம் கூட முக்கியம் இல்லை, எனக்கு போன் தான் முக்கியம் நீங்க போயிட்டீங்களே. ஆனா ஆவியானவர் இன்னைக்கு நிறைய பேரோட பேசுறாரு, இல்லப்பா, நீ என் பிள்ளை, நீ எனக்கு பிரியமானவன். கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட, இயேசுவே அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை தாரும். கேளுங்க அப்பா. இயேசுவே, மண்ணான மனுஷன் ஆண்டவரே, என்னால ஒன்னும் செய்ய முடியாதுப்பா, என் மேல ஒரு இரக்கம் காமிங்க ஆண்டவரே. அதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறவங்க சத்தத்தை உயர்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே அதுல இருந்து என்ன வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. கேளுங்க அப்பா, எனக்கு ஒரு பலன் தாங்கப்பா.
எனக்கு ஒரு பலன் தாங்க ஆண்டவரே. இப்போ உங்க இரக்கத்திற்காக தான்ப்பா நான் கெஞ்சி நிக்கிறேன். இப்போ உங்க இரக்கத்திற்காக தான் கெஞ்சி நிக்கிறேன். என்னை காப்பாற்றுறதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிக்காக நன்றி. என்னை காப்பாற்றுறதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிக்காக நன்றி. ஆனா எப்படியாவது அதை உணரக்கூடிய ஒரு கிருபை தாங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ சொல்லுவ பாவியின் மீது, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சுத்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, தேவனே அப்பா, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே. தேவனே, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே. ஆவியின் மீது ஒன்று புரியலை. சித்தம்மன் மீது வைத்திட்ட வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபைக்கு